பாருங்கள், எங்களோட ஹேர் ஆயில் பாருங்கள் எவ்வளோ வந்து திக்காக சூப்பராக இருக்குது. அதுக்கு வந்து நான் வந்து கரெக்டான மெத்தடில் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுனால தாங்க ஆயில் சூப்பராக இருக்குதுன்னு இருக்காங்க. வாங்கி யூஸ் பண்ணவங்களாம் நல்லா இருக்குன்ட்டு ரெகுலராக கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் முடிஞ்சு அடுத்த பேட்சுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வாங்கினவங்களே வேணும்னு கேட்டிருக்காங்க. டீச்சர்ஸு, ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் அதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், ஆயில் வந்து நல்லா அந்த மூலிகையெல்லாம் நல்லா காய வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாள் மட்டும் 12 மணி வரைக்கும் அந்த வெயிலில் காய வச்சுட்டு மீதியெல்லாம் நிழல்லையே காய வச்சு எடுத்து வச்சுருவோங்க. நல்லா சுத்தமாக அதெல்லாம் பொரிச்சிட்டு வந்து நல்லா கழுவி காய வச்சு எடுத்து கரெக்டாக பக்குவமாக எடுத்து வச்சுருவோங்க. அப்புறம் தேங்காய் எண்ணெயும் அதே மாதிரி ப்யூர் எண்ணெய் ஆட்டிகிட்டு வந்து அது நல்லா முழுகிற அளவு ஊற்றிடுவோங்க. நல்ல இது வந்து ஒரு நாள் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் அடுத்த நாள்லேருந்து வெயிலில் நல்லா காய வைக்கிறனால ஆயில் வந்து சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், யாசினி ஹெர்பல் ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணவங்க நல்லா இருக்குன்னு இருக்காங்க. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. இப்போ வந்து ஒரு நாள் நல்லா ஊறினதுக்கப்புறம் எடுத்து வெயிலில் காய வச்சுருவாங்க. வெயிலில் அதே மாதிரி ஒரு 5 நாள் நல்லா வெயில் அடித்தா வெயிலில் காய வச்சுருவாங்க. மேலே வந்து ஒயிட் காட்டன் கிளாத் நல்லா மூடி நல்லா வெயிலில் காய வச்சு வச்சுருவாங்க. காட்டன் கிளாத் எதுக்கு கேட்குறனா தூசு இதெல்லாம் உள்ளே உழுகாமல் இருக்கும். ஏதோ பூச்சியெல்லாம் உள்ளே விழுந்துடும். அதனால் நல்லா கிளாத்துக்கு போட்டு கட்டி எடுத்து வெயில் வச்சுருவாங்க. இப்போ 2 நாள் ஊறினதுக்கே பாருங்கள் ஆயில் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அது மாதிரி நல்லா 5 நாள் நல்லா வெயிலில் காய வச்சுருவாங்க. நல்லா வெயில் அடித்தா 5 நாள் இல்லைன்னா ஒரு வாரம் நல்லா காய வச்சு அது வடிகட்டி உங்களுக்கு பேக்கிங் பண்ணி கொடுத்துருவேன். ஆயில் வந்து நீட்டாக சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு வேணுன்னா வாங்கிக்கலாங்க. ஓகே, தேங்க்யூ.